13:43 பாருங்க. என்ன 13:36 13:36 பக்கம் 280. ஓத உளவா. ஓத உளவானா ஓத ஓத குறையாதுன்னு இந்த மந்திரத்தினோட பவர் ஓத ஓத குறையாது. அதான் ஓத உளவா. ஒரு தோழன் தொண்டருள்ளன். இப்போ இறைவனை தோழன் சொல்றாரு. தொண்டருளன் சாதல் ஒழித்து, சாதல் ஒழித்துனா சாவை ஒழித்து என்னை தானாக்கி. நல்லா விளங்குது இல்லையா? இல்லையா? என்னை தானாக்கினா என்ன அர்த்தம்? ஆக்கி, என்னை தானாக்கி. தான்னா இறைவன். என்னை தானாக்கிய என்னை இறைவனாக்கியே. அது ஒளினா என்னை ஒளியாக்கின்னு அர்த்தம். என்னை தானாக்கி பூதலத்தில் ஐந்தொழில் செய் என்றே அருட்ஜோதி எனக்கு அளித்தான். அப்போ வள்ளலார் நல்லா சொல்கிறார், யார் எனக்கு அந்த பவர் கொடுத்தது? அருட்ஜோதி எனக்கு அளித்தான். அப்போ ஜோதி இல்லாமல் இவருக்கு எப்படி வந்துச்சு? வருமா? வாய்ப்பு இருக்கா? அருட்ஜோதி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஜோதியை வணங்கக்கூடாதுன்றாங்க. பூதலத்தை ஐந்தொழில் சென்று அருட்ஜோதி கோளளித்தான். வெண்தொழில் போய் நீங்க விரைந்து. அதே மாதிரி இங்கே 13:43 பாருங்க. எங்கெங்கெல்லாம் கலந்துச்சு என்ன ஆச்சுது அப்படின்னு சொல்கிறேன். என் இயல் உடம்பிலே, என்பிலே, என்புன்னா எலும்பு, அன்பிலே, இதயத்திலே, தயவிலே, என் உயிரிலே, என் உயிரினுக்கு உயிரிலே, என் இயற்குணம் அதனிலே, இந்நியல் என் வாக்கிலே, என்னுடைய நாக்கிலே, என் செவி புலன் இசையிலே, என் இரு கண் மணியிலே, என் கண்மணி ஒளியிலே, என் அனுபவம் தன்னிலே, தன்னியல் என் அறிவிலே, அறிவினுக்கு அறிவிலே, தானே கலந்து முழுதும் தன்மயமதாக்கியே. என்ன அர்த்தம்? தானே கலந்து முழுதும் தன்மயமதாக்கியே. என்ன அர்த்தம்? தன்மயமதாக்கியே. அது என்னவோ அது மயமா ஆக்கிடுச்சுன்னு சொல்றாரு. எல்லாமே தானே கலந்து அது மயமா ஆயிடுச்சுன்ற. நான் அது மயமா ஆயிட்டேன்ற. அப்படின்னா ஜோதியா ஆயிட்டான்னு தானே அர்த்தம். ஏன்னா அருப்பரு ஜோதின்னு தானே வள்ளலார் சொல்றாரு. அப்ப தன்மயமா ஆக்கியேனாக்க அந்த உடம்பெல்லாம் என்ன ஆயிடுச்சு? அவருக்கு எல்லாம் ஒளியாயிடுச்சு. தித்தித்து மென்மேல் ததும்பி நிறைகின்ற அமுதே, துண்ணிய பெருங்கருணை வெள்ளமே, அழியாத சுகமே, சுகாதேதமே, சுத்த சிவ சன்மார்க்க நிதி. அது 13:44. உடலெல்லாம், உயிரெல்லாம், உளமெல்லாம், உணர்வெல்லாம், உள்ளன எல்லாம் கலந்தே. எங்கெங்கெல்லாம் கலந்துச்சுன்னு சொல்றாரு. உடல் எல்லாம் அப்படின்னா உடல் எல்லாம். உடம்பு எத்தனை உடம்பு இருக்கு? அன்ன உடம்பு, பிராண உடம்பு, மன உடம்பு, அப்புறம் அறிவு உடம்பு, இன்ப உடம்பு.
மாதிரி 5 உடம்பு இருக்கும், 5 கோஷம்னு சொல்லுவாங்க. அப்போ உடம்புக்குள்ள எல்லாம் உயிர், எல்லாம் செல்ஸ், எல்லா செல்ஸுக்கும் உயிர் இருக்கு இல்லையா, அந்த உயிர் செல்ஸுக்குள்ள எல்லாம் உளம், எல்லாம் உளம்னா மனம், மனதுக்குள்ள எல்லாம் உணர்வு, எல்லாம் இருக்கிற உணர்வுல எல்லாம் உள்ளன எல்லாம் கலந்து என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாத்துக்குள்ளேயும் கலந்து ஒளிமயமதாக்கி, என்னவாக்கிடுச்சான்? ஒளிமயமதாக்கி இருள் நீக்கி எக்காலத்தும் உதயாத்தமானமின்றி, அப்படின்னா மறைவின்றி இடலெல்லாம் வல்ல சிவசக்தி கிரணாங்கிய ஏகமாய் ஏகபோக இன்ப நிலை என்னும் ஒரு சிற்றபையின் நடுவே இலங்கி நிறைகின்ற சுடரை. அப்போ இந்த பாடலே என்ன சொல்றாரு? தன்னை இறைவன் ஒளிமயமாக ஆக்கிட்டான் அப்படின்னு பாடல் சொல்லுது. அவர் இன்னும் ஒளியாகலைன்னு இவனுக்கு சொல்றாரு. என்னத்தை சொல்றது? அந்த மாதிரி நிறைய பாடலை எடுத்துக்க சொல்லலையா? ஒத்துக்க மாட்டேன். அவங்க நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அந்த சத்துவசெல்லாம் செஞ்சு அவங்க திருத்தி கொள்றவங்க, அவங்களாம் படிக்கிறவங்க, அவங்களாம் போதிக்கிறவங்க. அப்படின்னா நான் என்ன போதிக்கிறேன் நீ ஏற்றுக்கணும். நான் அவங்ககிட்ட கற்றுக்க வரல. நான் எனக்கு என்ன புரியுதோ அதை நான் அவங்க சொல்ல நீ ஏற்றுக்க. நீ ஏற்றுக்கலைன்னா நீ என் டீம் இல்லைன்னு. அப்படி கொஞ்சம் ஈகோ இல்லை. அவங்க அப்பாவும் அதே மாதிரி ஊர்லேயே அது சில பேர் அந்த கருத்தெல்லாம் ஏற்றுக்கிறது இல்லை. ஊர்லேயே அவங்க எடுத்து கொடுத்தா கூட இதெல்லாம் தப்பியான்னு சொன்னாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுற? அது நமக்கு தேவையில்லை. நீ இதுக்கு ஒத்துலைன்னா நம்ம ஏன் ஏற்றுக்கணும்? அவசியம் நமக்கு இல்லை. ஐயா நம்ம இங்கே என்ன படிக்கிறோமோ அதில் என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு போக வேண்டியது. அது மாதிரி அனுபவ மாலையில் போனாலும் நிறைய பாடல்கள் அனுபவ மாலையிலையும் அவர் ஒளியை ஆயிட்டேன்னு சொல்லி அந்த பாடலில் இருக்கும் நிறைய. இந்த 2 பாடல்லையும் ரொம்ப ரொம்ப கரெக்டாக சொல்கிறார் இல்லையா? அதில் ஒளிமயமாக தான் இருக்குது. அன்ன உடம்பு, மன உடம்பு, பிராண உடம்பு, அறிவு உடம்பு, கோஷம் 5ன்னு சொல்லுவாங்க. இந்த 36 தத்துவ 60 தத்துவத்தில் வருவாங்க. அது மாதிரி 1270 பாருங்க. 1270 பாடல் தோல் உடம்பு என்ன ஆயிடுச்சுன்னு அது எழுதியிருக்கு. பக்கம் 270. விரைந்து விரைந்து படி கடந்தே. எந்த படி? விரைந்து விரைந்து படி கடந்தே. இப்ப படி என்பது எதை குறிக்குது? இந்த ஒவ்வொரு உலகத்தையும் அவர் கிடக்கிறார். ஒவ்வொரு படிநிலைகள் சொல்லுவாங்க. அப்ப விரைந்து விரைந்து படி கடந்தேன், மேற்பால் அமுதம் வியந்து உண்டேன். இது பெருவெளியில் உள்ள அமுதத்தை உண்டேன். கரைந்து கரைந்து மனம் உருக. மனம் என்ன ஆயிடுதுன்றாரு? உருகி போயிடும். அப்ப மனம் உருகி போயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த உலகத்துக்கு சம்பந்தமே இல்லை. இப்போ தூங்கும் போது இந்த உலகத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. மனம் உருகி போச்சுன்னா மனதினால தானே நமக்கு இந்த உலகத்துக்கூட தொடர்பு. புலன்கள் வழியில் மனம் அனுபவிச்சுட்டு இருக்குது. மனம் என்பது ஒரு உடம்பு. அப்போ கரைந்து கரைந்து மனம் உருக, கண்களில் நீர் பெருக. மனம் உருகுனா தண்ணியாக அது ஏன்னா நீர்வெளி இல்லையா? நீர்வெளியாக இருக்கிறனால தான் அவுட்லெட் எது? கண்ணு முள்ள தண்ணி. இதை தான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி கொய்ப்பது
வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயன்னு அன்னைக்கு படித்தாங்க. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்துன்னு விருப்படிப்பார். அப்போ உள்ளுக்கு என்ன ஆகுதுன்னாக்கெல்லாம் கரையுது. இந்த மாதிரி கரைதல் என்ற சொல்லை நம்ம தேடலாம், எங்கெங்கெல்லாம் சொல்லி என்னென்னலாம் பண்ணியிருக்கிறார். அப்போ கரைந்து கரைந்து மனமுருக கண்களின் நீர் பருக கருத்து அலர்ந்துன்னா கருத்து மலர்ந்து வரைந்து ஞான மனம் பொங்க மணிமண்ட அரசை கண்டு கொண்டேன். மன்ற அரசைனா யாரை குறிக்குது? அருட்பெரும் ஜோதியை குறிக்குது. திரைந்து நெகிழ்ந்த தோளுடம்பும், நல்லா கவனிங்க, திரைந்து நெகிழ்ந்த தோளுடம்பும். திரைந்துனாக்க இது தோல் நாளாவ என்ன ஆகும்? சுருங்கி போயிடும், பழசாயிடும். அதான் திரைந்து நெகிழ்ந்த தோளுடம்பும் செலும் பொன்னுடம்பாய் திகழ்ந்தது. உடம்பு என்னாச்சுன்றாரு? பொன்னுடம்பாக மாறிடுச்சுன்றார். தோல் உடம்பு பொன்னுடம்பாக மாறிடுச்சு. இவங்க என்ன பண்ணுறாங்க? இப்போ நம்ம எப்படி படிக்கிறோமா? அவங்க சொன்னால் இல்லை, அவர் உடம்போடு போனார், அப்படியே தான் இருக்கிறார், மறைச்சிக்கிட்டாரு அப்படின்ட்டு. அப்போ அது மறைச்சிக்கிட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க அது மறைச்சிக்கிட்டார், அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அது இந்த புறக்கண்ணில் பார்க்குறாங்களே, அவர் கடைசி நேரத்தில் போகும்போது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நான் ரூமுக்குள்ளே போகிறேன், நீங்களாம் திறந்து பார்த்தீங்கன்னா கடவுள் என்னை காட்டி கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் இல்லையா? அப்போ அவங்க அந்த சப்ஜெக்டை மட்டும்தான் பார்க்குறாங்க, அந்த கண் கொண்டு பார்த்துட்டு அதனால் இதெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை அவங்க, இல்லைங்களா? இப்போ அந்த காட்சியை மட்டும் வச்சுட்டு அவங்க அப்படி பரப்பிக்கிட்டு வராங்க மக்கள்கிட்ட. வள்ளலார் இன்னும் இருக்கிறாரு, உடம்போடு தான் இருக்கிறாரு, அவர் மறைத்து கொண்டார் அப்படின்ற கான்செப்டில் சொல்கிறாங்க. இப்போ நம்ம வேதம் படிக்கணும். வேதத்தில் வள்ளலார் என்ன எழுதியிருக்கார்? தன்னோடம்பு என்ன ஆயிடுச்சுன்றாரு? பொன்னுடம்பு ஆயிடுச்சு. அப்போ ஏற்கனவே அவருக்கு பொன்னுடம்பு ஆயிடுச்சு. அப்போ போகணும், கடைசி நேரத்தில் இவங்ககிட்டலாம் சொல்லிட்டு போகணுன்றதுக்கு தான் இவங்ககிட்ட தோன்றிட்டு அப்புறம் திருப்பி உள்ளுக்கு போயிட்டு மறைஞ்சாரு. ஏன்னா உடம்பு, அந்த ஒளி உடம்பு எடுத்துட்டா தோன்ற முடியும், தோன்றிட்டு மறையவும் முடியும். ஆமாம், அதான் அது கடைசி நேரம் என்ன ஆகிறாருன்றது தான் அவர் முன்னுக்கே எழுதிட்டு போயிட்டார். உடனே அவர் போய் உள்ளுக்கு உடம்பை உருக்கி இருக்கலாம். 10-15 நாள் உள்ளுக்கு இருக்கும்போது உடம்பு எல்லாம் இந்த நிலைக்கு ஆகிருக்குங்க. அது முன்கூட்டியே எழுதிடுவாங்க, அவங்க என்ன ஆக போகுதுன்றலாம் அவங்க தான் தெரியும். அந்த அறிவு 1950 ஒரு பாடல்லேருந்து 20 பாடல் என்ன ஆச்சு, உடம்பு என்னாச்சுன்னு தான் சொல்லலாம். ஆமாம். அப்போ அது ஏன் சும்மா எழுதுவாங்களா? அது வீம்புக்கு எழுதுவாங்களா? ஒரு ஞான நிலையில் இருக்கிற ஒரு தேவையில்லாத வார்த்தையை எழுதுவாங்க. அப்போ புரிதல் இல்லை அவங்ககிட்ட. இவங்களோட புரிதல் வேறு மாதிரி இருக்குது. தோல், நரம்பு, சுக்கிலம், எலும்பு எல்லாம் என்ன ஆகிடும். அதே தானே இதுலேயும் சொல்கிறாரு. 855வது பாடல்லையும் இத்தனை தடவை நம்ம அதெல்லாம் படிச்சிருக்கோம். 850 அதில் கடைசி வரியில் சொல்கிறார் பாருங்க, தாதும் உணர்வும் இரவான் தத்துவம்னா 4,48,500 தத்துவம் என்ன ஆயிடுச்சுன்றாரு. எல்லாம்
தலைந்து குலைந்து அமுதம். அமுதம்னா ஒளி, ஒளிமயமானதுன்னு சொல்ற இல்லையா. தாதும்னு வருது இல்லையா. தாதும் எத்தனை தாது இந்த உடம்பு? 7 தாது. அப்போ தாதும் எல்லாமே ஒளியாயிடு, ஒளியை தான் ஆகுதுன்னு அர்த்தம். தாதும் உணர்வும் உயிரும் உள்ள தடவும் அப்புறம் பிறவாம் தத்துவமும் தாமே குலைந்து தலைந்து அமுத சாரமயமாகின்றேனே, அப்படின்னா ஒளிமயமாகின்றேனே என்று பொருள். ஏன்னா அவங்க உண்டதெல்லாம் ஒளி உணவு தானே. அமுதம் என்பதே ஒளி உணவு தான், அது நீர் உணவு இல்லை, கட்டி உணர்வு. இப்போ நம்மலாம் சாப்பிட்ற உணவுலாம் சமைச்சு சாப்பிட்ற உணவு, இது வேற உணவு, அது ஒளி உணவு, ஒளியே உணவாக இருக்கிறது. அது மயம் ஆயிட்டேன்றாரு. அது எவ்வளோ பாடல் அந்த மாதிரி இருக்குது. அது மாதிரி 1273 கூட பாருங்க, 74 ஒன்றானோம்ன்றல பெற்றேன் என்றும் இரவாமை பேதம் தவிர்ந்தே. அப்ப பேதம் இல்லைன்றார். இப்ப மனிதனுக்கும் இறைவனுக்கும் பேதம் இருக்கு. ஆனா ஒளியாயிட்டாக்க பேதம் இல்லைன்ற, பேதம் தவிர்த்தே. அதனால்தான் எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் சொன்னார். இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு எய்தும் ஒன்று. அப்படி படித்து ஒரு எப்படி உடம்போடு இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அப்போ பேதம் தவிர்த்தே இறைவன் என்னை உற்றே கலந்தான், நான் அவனை உற்றே கலந்தேன், ஒன்றானும். அப்போ 2 பேரும் என்ன ஆயிட்டாங்க? ஒன்றாயிடும். பேதம் இல்லைன்னா அப்போ ஒன்றாயிட்டாங்க தானே அர்த்தம். உற்றே உலகின் நீவரெல்லாம் வாழ்க வாழ்க துணி அற்றே. துணின்னா துன்பம். இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினச்சி நீங்களாம் சந்தோஷமாக இருங்க. துன்ப வாழ்க்கையை நீக்கி நீங்கள் வாழ்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒன்றானும் அப்படின்னு சொல்லும் போது அருப்பெருஞ்சோதின்னா அது யாருக்கு பொருந்தும்? வள்ளலாருக்கு பொருந்தும் இல்லையா? அருப்பெருஞ்சோதினாலே அது வள்ளலாறு தான் குறிக்கும். அது ஏன்னா 2 பேரும் ஒன்றாயிட்டாங்க, அதான் அதனுடைய பொருள். ம் 1282 பாருங்க. நான் செய்த புண்ணியம் யார் செய்தனர் இந்த நானிலத்தை. என்னங்க, எண்ணிலா கோடி பேர் போய் சேர்ந்துருக்கிறாங்க. ஆனால் இவர் என்ன கேட்குறார்? நான் செய்த புண்ணியம் யார் செஞ்சான்னு கேட்குறார். இப்போ அந்த சைட்டில் உள்ள கேட்பான், ஏன் சித்தர்கள்லாம் புண்ணியம் செய்யலையா, அவங்களாம் புண்ணியவான் இல்லையா அப்படின்னு கேட்கலாம்ல. ஆனால் அந்த கேள்வி இவர் என்ன இருக்க, நான் செய்த புண்ணியம் யார் செய்தனர்? வள்ளலார் என்ன புண்ணியம் செஞ்சார்? என்ன புண்ணியம் அவர் செஞ்சார்? உயிர் இரக்கம். உயிர்கள் பால் என்ன செஞ்சார்? இரக்கம். அது எங்கே கண்டுபிடிக்கிறது? எந்த பாடலில் இவர் இரக்கத்தை தான் இவர் பயின்றிருக்கிறாரு. உயிர்களுக்கு இவர் இரக்கப்பட்டது தான் ஒரு பெரிய புண்ணியம் அப்படின்றத நம்ம எந்தெந்த பாடல்கள் இருந்து அதை எடுக்கலாம். ஓகே, 482 இல்லை 482 தான். ஓகே, அந்த பாடலில் இருக்கும். சற்று முன்பு நீங்கள் படிச்சிங்க இல்லையா? அது என் போல இரக்கம் விட்டு பிடித்தவர் இல்லையே. 482 இருக்கு பாருங்க. என் பிடிக்குள் இசைந்தது போல் இசைந்ததில்லை பிறர்க்கே, பொன் போலே முயல்கின்ற மெய்தவர்க்கும் அரிதே, பொய்தவனே செய்தவம் வான் வையகத்திற் பெரிதே. என்ன சொல்றாரு? என் போல் இரக்கம் விட்டு பிடித்தவர் இல்லையே, என் பிடிக்குள் அகப்பட்டது போல் பிறர் பிடிக்க அகப்பட்டது இல்லை என்று.
அப்போ எதில் இது அகப்படும்? அருட்பெருஞ்சோதி யாருக்கு அகப்படும்? இறக்கம் உள்ளவனுக்கு தான். இறக்கம் இல்லைன்னா அது கண்டுக்காது. நீ என்ன வேணுமாலும் பண்ணிட்டு போ. இறக்கம் இல்லைன்னா அது நம்மளை ஆட்கொள்ள. இறக்கம் தான் கடவுள் வழிபாடு. அதனால தான் ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு. யாருக்கு? அறிவு விளங்கிய ஜீவர்களுக்குன்னு சொன்னேன். சும்மா எல்லாருக்கும் சொல்லலை, அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கு. அறிவு விளங்கணும். எத்தனாவது அறிவு விளங்கணும்? 12வது அறிவு உனக்கு விளங்கணும். சன்மார்க்கம் விளங்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அருள் காரியப்படும் சொன்னார். ஓகே, இங்கே அப்புறம் இந்த பாடலில் நான் செய்த புண்ணியம் யார் செய்தனர் இந்த நானிலத்தே, வான் செய்த தேவரும் காணாத காட்சி மகிழ்ந்து கண்டேன். வான் செய்த தேவரும் எது வரைக்கும்? வான் உலகத்துக்கு போனவங்க. வான் செய்த தேவர். வான்னா வெளி உலக வாசிகளாக இருக்கவங்களாம் யார்? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன். எது வரைக்கும்? பராபர வரைக்கும். வான் செய்த தேவன். காணாத காட்சி மகிழ்ந்து கண்டே. அப்போ எதை காணல அவங்க? வெறும் வெளி காணல். இதைத்தானே பல இடத்துல அவர் சொல்றாரு. செப்பாத மேல்நிலை, ஏறாத மேல்நிலை, ஆறாந்த நிலைக்கும் எட்டி நின்று பார்ப்பவருக்கு எட்டாதே தோழி. அப்போ அது வேற டைமென்ஷன், இது வேற டைமென்ஷன். ஊன் செய்த மெய்யும் பாருங்க, ஊன் செய்த மெய்யும் உயிரும் உணர்வும் ஒளிமயமாக கோன் செய்ய பெற்றுக்கொண்டேன். ஊன் செய்த மெய்யும், ஊன்னா உடம்பு, ஊன் செய்த மெய்யும், அதாவது நமக்கு இந்த உடம்பை கொடுத்தது ஒளிதான். இந்த உடம்பை கொடுத்தது ஒரு ஒளிதான். அதான் ஊன் செய்த மெய்யும் உயிரும் உணர்வும் ஒளிமயமாக கோன் செய்யவே பெற்றுக்கொண்டேன். கோன் செய்யவே. இந்த கோன் யாரு? அருட்பெரும் ஜோதி. அப்ப இந்த உடம்புக்கும் அருட்பெரும் ஜோதி தான் காரணமாக இருக்குது. ஒளி உடம்புக்கும் அதுதான் காரணமாக இருக்கு. ஒன்று செத்து போயிடும், இன்னொன்று என்றும் சாகாது. இதில் ரொம்ப தெளிவாக சொல்ல, ஒளிமயமாக கோன் செய்யவே பெற்றுக்கொண்டேன். அப்போ வள்ளலார் என்ன ஆயிட்டாரு? ஒளிமயமாக ஆயிட்டாரு. இதெல்லாம் சான்றுகள் வரும். அப்போ வள்ளலார் ஒளி ஆகலைன்னு சொன்னால் இது என்ன அர்த்தம்? அதனால தான் இந்த வேதத்துக்கு அது கருத்து ஒத்து போகல. அப்படின்னா வேதம் தப்பாக இருக்க முடியாது. தப்பு யாருக்கிட்ட இருக்கு? புரிதல்ல தப்பு. 1293வது பாடல். பக்கம் 273. என்ன எழுதியிருக்காரு? அழியாகினா இன்பமாகி. அழினா இன்பம்.
அதுவும் அல்லாதாகி. இவ்வளோ நேரம் சொன்ன ஒளியெல்லாம் அது கூட இல்லைன்ட்டு. அதுவும் அல்லாதாகி அப்பாலாய் அப்பாலும் அல்லதுவாய் நிறைவான் தலியாகி எல்லாமாய் விளங்குகின்ற ஞான சபை தலைவா நின்னியலை சாற்றுவது எவ்வளவு. அப்போ எத்தனை ஒளிகளுக்கு கடந்து இருக்கு. ஏன்னா சண்ட சராசரங்கள் எல்லாம் என்ன மயம்? ஒளிமயம். ஆனால் எல்லா ஒளியும் ஒன்றா அப்படின்னா இல்லை. அப்போ ஒளிகளில் பல ஒளிகள் இருக்கு. பண்பாய ஒளிகள் பலன்னு கூட சொல்லுவார். அதெல்லாம் கடந்து இருக்கிறது தான் இந்த அதான் ஜோதி எவையும் விளங்கும் ஜோதி வாழியே. இந்த ஜோதி கிடைச்சா தான் எல்லா ஜோதியும் விளங்கும், இல்லைன்னா ஒன்றும் விளங்கும். மற்ற ஜோதியை வச்சுக்கிட்டு இதை கண்டுபிடிக்க முடியாது. அதை அப்படி அமைச்சு வச்சிருக்குது. அப்போ முதல்ல எதை கொடுத்துருக்குது? எடுத்தடுப்புல தன்னை கொடுத்துருக்குதா அப்படின்னா இல்லை. இப்போ நம்மலாம் உண்மையிலே என்னவாகணும்? நம்மளுடைய உண்மைத்தன்மை என்னன்னா ஒளி, அருட்ஜோதி. நம்ம தான் உண்மையிலே அருட்ஜோதி. ஆனால் நம்ம மண் உலகத்தில் வேற ஆளாக இருக்கும். மண்ணை சுமந்துக்கிட்டு இருக்கும், மண் தத்துவத்தை சுமந்துக்கிட்டு இருக்கும். மெய் வாழ்க்கை இல்லை, பொய் வாழ்க்கை. என்ன வரும்? இறப்பு வரும், மரணம் வரும். இப்போ மரணம் வந்தால் எங்கே போகிறோன்னு தெரியாது, திருப்பி நம்ம வருவோன்னு நமக்கு தெரியாது. எது நம்மளை பந்தாடுது? போகிறோம், எங்கே போகிறான்னு அவனுக்கு தெரியுமா? தெரியாது. வந்தவனுக்கு தெரியுமா எங்கேருந்து வந்தேன்னு? அதுவும் தெரியாது. அப்போ யார் விளையாடுற அந்த விளையாட்டை? நம்ம அறிவுக்கு ஏதாவது எட்டுதா? ஒன்றும் எட்டலை. ஆனால் எல்லாரும் கடவுளை தான் கும்பிட்றோம். அப்போ எவ்வளோ நுட்பங்கள் வேணும் இந்த இதுலேருந்து இந்த கேமை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. எவன் அறிவுக்கு இது எட்டு? இது தன்னை மறைச்சிக்கிட்டு காட்டாமல் ஒளிஞ்சிக்கிட்டு எத்தனை ஒளி உள்ளுக்கு இது இருக்குதுயா. அதான் இப்போ சொல்கிறாரு, ஒளிக்குள் ஒளியாகி உள் ஒளியாய், உள் ஒளிக்குள் ஒளியாய், ஒளியின் ஒளியாய், ஒளிக்குள்ளும் ஒரு ஒளியாய், அப்புறம் வெளியாகி வெளி ஒளி இருந்தால் கண்டிப்பாக வெளியே இருக்கும். அப்போ வெளியாகவும் இருக்குது. வெளியாகி வெளியாய், வெளியிடை மேல் வெளியாய், மேல்வெளி மேல் பெருவெளிக்கு ஒரு வெளியாய், அழியாகி அதுவாகி அதுவும் அல்லாதாகி அப்பாலாய் அப்பாலும் அல்லதுவாய் நிறைவான் தலியாகி எல்லாமாய் விளங்குகின்ற. இந்த தலியாகினாக்கா அது ஒளியாகின்னு அர்த்தம். ஒளியாகி எல்லாமாய் விளங்கும் ஞான சபை தலைவா நின்னியலை சாற்றுவது எவ்வண்ணமே. உன்னோட இயல்பை என்னன்னு சொல்றது? யாருக்கிட்ட போய் சொல்றது அப்படின்னு சொல்றது? வாக்கொழிந்து மனம் ஒளிந்து. மனம் ஒளிந்தா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஒளிஞ்சிரும்? இப்போ நம்ம எப்படி பேசிக்கிட்டு இருக்கிறோம்? மனம் இருக்குன்னா தான் பேசிட்டு. இப்போ பாருங்க, மிருகத்துக்கு மனம் இல்லை, பேசுதா? பேச தெரியாது. ஏன்னா அதுக்கு மனம் இல்லை. நமக்கு மனம் இருக்கு, அதனால பேசுகிறோம். மனம் வெளியே போயிடுச்சுன்னா வாய் இருக்கும், நாக்கு இருக்கும், பல்லு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் பேசுவீங்களான்னா பேச மாட்டீங்க. ஏன்? மனம் வெளியே போயிடுச்சு. அப்போ மனம் இருந்தால் தான் பேசுவோம். மனம் ஒடுங்கும் போது பேசுகிறோமா? பேச மாட்டோம். மனம் விழிப்புக்கு வந்துடுனா பேசுகிறோம். அப்போ வாக்கொழிந்து மனம் ஒளிந்து. அவர் சொல்கிறார் பாருங்க, அருள் காரியம் படித்தா வாக்கும் போயிடும், மனமும் போயிடும். மனம் இருக்காது. மதி ஒளிந்து. அறிவு எவ்வளோ படித்து வச்சிருக்கிற எல்லாம் போயிடும். ஏன்னா இப்போ படித்ததெல்லாம் எங்கே இருக்குது? மனதில் தானே இருக்குது. மனம் போச்சுன்னா அப்போ நீ படித்தது இருக்குமாங்க? அதனால தான் சொல்ல, கற்ற பொய் நூல்கள் கணத்தில் மறைந்ததுன்னு ஒரு பாடலில் இருக்குது. அப்போ வாதனையும் மதியின் வாதனையும் ஒளிந்து அறிவாய் விளங்கு நின்ற இடத்தும் போக்கு ஒளிந்து வரவு ஒளிந்து. மூச்சு காற்று கூட
நின்று போயிடும். விலங்குல மூச்சு காட்டெல்லாம் வராது, அதுவும் ஒழிஞ்சு போயிடும். போக்கொழிந்து வரவொழிந்து பூரணமாய் அதுவும் போன பொழுது உள்ளபடி புகழ்வது எப்படியோ. மூச்சு வர்றதும் நின்று போயிட்டாக்க அதை என்னன்னு சொல்கிறது, எப்படி சொல்கிறது? இவ்வளோ நாள் மூச்சு விட்டுக்கிட்டு தான் நீ வாழ்ந்தோம், மூச்சு இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம், அதை எப்படி சொல்கிறது? யாருக்கு சொன்னால் புரியும் அப்படின்னு சொல்கிறாரு. நீக்கு ஒளிந்து நிறைவாய் மெய் நிலையே என்னுடைய நேயமே ஆனந்த நிறுத்தமிடும் பதியே ஏக்கொழிந்தார் உள்ளத்திற்கும் இறையே என் குருவே எல்லாமாய் அல்லதுமாய் இலங்கிய மெய்ப்பொருள். எல்லாமாவும் இருக்குது, எல்லாம் அல்லாததாகவும் இது இருக்கு. எப்படி இருக்கு படைப்பை பாருங்க. என் இயலை யானறியேன் இவ்வுலகின் இயல் ஓர் எல்லளவும் தானறியேன் எல்லாமும் உடைய நின் இயலை அறிவேனும் அறிந்தவனை போல நிகழ்த்துகின்றேன் பிள்ளை என நிலைப்பெயர் பெற்றிருந்தேன் தன்னியலாம் தனிஞான சபைத்தலைமை பதியே சத்தியனே நித்தியனே தயாநிதியே உலகம் பின்னியல் மானிட பிள்ளை பேச்சினும் ஒரு பறவை பிறப்பின் உறும் கிளிப்பிள்ளை பேசுவன் இதுவே. என்ன அர்த்தம்? இது என்ன சொல்றாரு? என் இயலை யான் அறியேன் இவ்வுலகின் இயல் ஓர் எல்லளவும் தான் அறியேன். எந்த உலகத்தை சொல்றாரு? பெருவெளி. என்னோட இயல் எனக்கு தெரியல, அந்த உலகத்தினுடைய இவ்வுலகின் இயல் ஓர் எல்லளவும் தானறி எல்லாமும் உடைய இறைவன்கிட்ட என்ன இருக்குன்றாரு? எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. நின் இயலை அறிவேனோ, உன்னோட இயலை நான் அறிவேனோ, இருந்தாலும் அறிந்தவனை போல நிகழ்த்துகின்றேன். உன்னோட நியல் தெரியல எனக்கு, ஆனால் தெரிந்தவன் மாதிரி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். பிள்ளை என நிலைப்பெயர் பெற்றிருந்தேன், உன்னோட பிள்ளையாக நான் நிலை பெற்றிருக்கின்றேன். தன் இயலாம் தனிஞான சபைத்தலைமை பதியே சத்தியனே நித்தியனே தயாநிதி. இறைவனை புகழ்ற. உலகம் பின்னியல் மானிட பிள்ளை பேசினும் ஓர் பறவை பிறப்பினரும் கிளிப்பிள்ளை பேசுவன். நான் பேசுகிற பேச்செல்லாம் உன்னுடைய பேச்சுன்ற. கிளிப்பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தா அது என்ன செய்யும்? கிளி. அது மாதிரி தான் நீ எனக்குள்ளே இருந்து பேசுகிற, நான் கிளிப்பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ உள்ளுக்கு இருந்து சொல்லி கொடுக்கறது யார்? அருப்பெரு ஜோதி சொல்கிறார். அதுதான் நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகனின் வார்த்தை அப்படின்னு சொல்லி. இது பாருங்க 13:26. அப்படிங்க. ஓகே, அதுக்கு மேலே பாருங்க 13:24. இந்த உடம்பை என்ன ஆக்கிடுச்சுன்னு சொல்றாரு. 13:24 அச்சோ பேச்சு 278.
1278 1278 இருக்கா? அச்சோ, என்ன அவர் போட்டு தட்டுப்பாரிட்டு கிடக்கிறாரு. பக்கம் 278, பாடல் 1324. அச்சோ என் என்று, அச்சோ என் என்று புகழ்வேன். என்னன்னு சொல்றது? அச்சோ என்னென்று புகழ்வேன். என் ஆண்டவன் அம்பலத்தான் எச்சோதனையும் இயற்றாது என்னுட்கலந்து என் அருளாம் மெய்ஜோதி ஈந்து என்னை மேல்நிலைக்கேற்றி விரைந்து உடம்பை இச்சோதி ஆக்கி. என்ன சொல்றாரு? உடம்பை ஜோதி ஆக்கி. அப்போ வள்ளலார் தன் உடம்பு என்ன ஆயிடுச்சுன்றாரு? ஜோதி ஆக்கிடுச்சுன்றாரு. ஜோதி ஆக்கி அழியா நலம் தந்த விச்சையே. விச்சைனா அறிவு. இன்னும் எப்படி வள்ளலார் இன்னும் எப்படி தெளிவாக சொல்லணும்? மேலே 1323 பாருங்க. என்னே நம் மீதம் பெருமான் கருணை இருந்த வண்ணம் தன்னேர் இல்லா அருட்பெரும் ஜோதி தந்து உலகு கண்ணே என்னை விளையாடுக என்று அழியாத செல்லும் பொன்னோர் வடிவம் அளித்தென் உயிரில் புகுந்தனனே. என்ன வடிவம்? பொன் வடிவம். அகவல்ல வருது இல்லையா? பொன்னடி பொன்னுடம்பு எனக்கு பொருந்திட்டு பொருட்டாய் என்னுளம் கலந்த எந்தனி அன்பே. கிளியராக இருக்குல்ல? கருத்து ஒத்து போகணும். நம்ம அதுக்கு தான் தொடர்ச்சியாக நம்ம என்ன படிக்கணும்னா கோர்வையாக படிக்கும்போது தான் தெரியும் யார் எங்கெங்கே தப்பு பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தெரியும். சன்மார்க்கம் இன்னும் புரியல, உடம்பு என்ன ஆகுன்னு புரியல. உடம்பை சோதி ஆக்கி. அப்போ சோதி ஆகலைன்னு நம்ம சொன்னால் தப்பு தானே? தப்பு. அது மாதிரி தான் நிறைய தப்பாக எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கு. ம் 1320 என்ன சொல்றாரு அதில்? இருபத்தி 1320 வாதித்த மாயை வினை ஆணவம் என்னும் வன் மலத்தை சேதித்து என் உள்ள திருக்கோயிலாக கொண்டு சித்தையெல்லாம் போதித்துடம்பையும் பொன்னுடம்பாக்கிய நல் புத்தமதம் சாதித்தருளின் அருட்கு செய்யத்தக்கதன் யான் செய்யத்தக்கதன். அப்போ உடம்பை என்ன ஆக்கிட்டார்? பொன்னுடம்பு.
இப்போ இதெல்லாம் அவங்க வந்து படித்தாங்களா என்னன்னு தெரியும். அவங்களுக்குள்ள ஒரு கான்செப்ட் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு புரிதல் வச்சுட்டு மற்றவங்களுக்குள்ள போய் திணிக்கிறது. அவங்க தான் ராமலிங்க அவையம் சொல்லுவாங்க. ஆமாம் அதனால தான் அவங்க வந்து அருட்பெருஞ்சோதி சொல்கிறது. சொல்ல மாட்டாங்க ராமலிங்க அவையம் தான். அது ஜோதி இல்லையா, அது வந்து ஜடம். ஜோதி என்பது வந்து ஜடப்பொருள். அப்போ ஏன் அகவலில் வந்து அருட்பெருஞ்சோதின்னு ஏன் சொல்லணும்? வள்ளலார் மகாமந்திரத்துலையும் அருட்பெருஞ்சோதின்னு சொல்லணும். ஜோதி 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 சுயம்னு என்னத்துக்கு படிக்கணும்? கடைசியில் லாஜிக் இருக்கு இல்லையா? அவன் ஜோதி வந்து இல்லைன்றான், அப்புறம் நீயாவே எதுக்கு ஜோதின்னு எதுக்கு படிக்கிற? அகவல் ஓதுறாங்க, அப்புறம் அகவல் அதில் என்ன வருது? ஜோதி தான் நீ வருது. அருட்பெருஞ்சோதி தான் எனக்கு இது தந்ததுன்னு இவர் படிக்கிறாரு. அப்போ கருத்து வந்து நிறைய குழப்படியாக இருக்குது. ஊர்காரன் பண்ணுற வேலை. ஊர்காரன் இதெல்லாம் வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு குழப்பறதுக்கு ஆள் வருவான்ல, அப்போ சான்றுக்கு நீ உங்களுக்குலாம் தெரியும். அதுக்கு தான் எல்லாம் எழுதி வச்சுக்கணும். நீங்களாம் ஒன்றுமே குறிப்பு எடுக்க மாட்டீங்க. நீங்கள் புக்கில் வச்சுருந்தா என்ன தெரியும்? வீட்டுக்கு போனோன்னே எல்லாம் மறந்துடும். நீங்கள் குறிப்பு எடுக்கலைன்னா உங்களுக்கு தெரியும். நான் எங்கெங்கே கொடுக்குறேன் எல்லாம் அந்த நம்பரை நீங்கள் எழுதி வச்சா தான் நீங்கள் ரிஃபர் பண்ண முடியும். நாளைக்கு வேறு ஒருத்தவங்கிட்ட நீங்கள் போய் பேசும்போது தொப்பற வள்ளலார் இங்கே இப்படிலாம் எழுதியிருக்கிறேன்னு நீங்கள் காட்ட முடியும். நீங்கள் போய் அந்த நேரத்தை ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கீங்களா? நான் ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கனால நமக்கு தெரியுது. நீங்கள் பேசும்போது எங்கெங்கே தப்பு பண்ணுறானுங்க அப்படின்னு தெரியுது. அவன் ஒரு மாயிலேருந்து பேசிகிட்டு இருக்கிறான்னு நமக்கு புரியுது. ஆறாம் திருமையோடு அவன் கருத்து ஒத்து போடல. அப்போ தப்பு வந்து அவங்கக்கிட்ட தான் இருக்க வழியா திருமுறையில் தப்பு இருக்க முடியாது. ஏன்னா வள்ளலார் வந்து 12 அறிவு கொண்டு இதை கடைசியாக எழுதுறாரு. பூரண அறிவிலிருந்து எழுதுறாரு. அப்படி எழுதும்போது இதில் தப்பு இருக்க முடியாது. இப்போ அந்த ஆள் பேச்சை கேட்டுட்டு போனாக்க எப்படி இருக்கும்? அப்போ இது தப்பாகுதுல்ல, இது தப்பாக இருக்க முடியுமா? இறைவன் புத்தி பண்ணியிருக்கிறாரு, இதில் ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மாலை ஏற்று மாலை ஏற்று 13:26 பாருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேனே, நம்மளாம் இருளில் இருக்கிறோம்னு. நம்ம வந்து வெளிச்சத்தில் இருக்கிறோம். நம்மளாம் இருள் உலகம். இந்த உலகம் வந்து உண்மையிலேயே இருள் உலகம் அப்படின்னு எப்படி அதை நம்ம புரிந்து கொள்றதுக்கு இந்த பாடல். அருட்பெரும் ஜோதி அபயம். இவங்கெல்லாம் ராமலிங்கம் அபயம் தான் சொல்லுவாங்க. ராமலிங்கம் அபயம். இங்கே அருட்பெரும் ஜோதி அபயம். பொருட்பெரும் ஜோதி புனைந்து பெருங்கார் அல்லற் கடல் கடத்தி. இருள் புனைந்து தந்து இருட்பெருங்கார் அல்லற் கடல் கடத்தி. துன்பம் எங்க நம்மளாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னா, துன்பமான உலகத்தில் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பெருங்கார் அல்லற் கடல் கடத்தி. இது என்ன கடலும்? இருங்கடல். கார்ன இருள் அல்லற் கடல் கடத்தி. கடல்ன்ற ஒரு கடல்ல வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம். வள்ளுவர் சொல்றாரு, பிறவி பெருங்கடல், காம கடல். அந்த மாதிரி இது வந்து ஒரு இருள் கடல்ல வந்து நம்ம மாட்டிக்கிட்டு நம்ம வெளியே போய் நின்று பார்த்தா எவ்வளோ இடம் எல்லாம் என்ன மயமாக இருக்கும்? எல்லாம் இருளாக தான் இருக்கும். மேலே போய் போ எல்லாம் எப்படி இருக்கும்? எல்லாம் இருளாக தான் இருக்கும். அதுதான் ஒரிஜினல். சூரியனோட ஒளி காலையில் கிடைச்சனே தான் டக்குன்னு எல்லாம் வெளிச்சம் கிடைக்குது. அதனால தான் நமக்கு இரவு பகல். இப்போ இந்த உலகெல்லாம் எப்படி இருக்குன்னா எல்லாமே வெளிச்சமாக. இங்கே இருள் கிடையாது, எல்லாம் ஒளி உலகம்.
ராப்பகல் இல்லை, ராப்பகல் இல்லை, நமக்கு ஒண்டிதான் ராப்பகல். அப்போ ராப்பகலுக்கு எது மூலம்? சூரியன். அப்போ சூரியன் இல்லைன்னா இந்த உலகம் எப்படி இருக்கும்? 24 hours எல்லாமே இருளாக தான் இருக்கும். அப்போ சூரியனால தான் நமக்கு ஒளி கிடைக்கும். இது மெய் ஒலியா பொய் ஒலியா? அதுவும் பொய் ஒலி தான், மெய் ஒலி கிடையாது. சூரியனுக்கெல்லாம் கருணை கிடையாது. பாவக்கிரகம், கிரகத்தில் வந்து அது 75% பாவக்கிரகம். ஜாதகத்தை படித்தவங்களுக்கு அது தெரியும். ஒளி ஒன்றே அண்டபகி ரெண்டமெல்லாம் விளங்கி. இப்போ ஒளி இருக்குதா இல்லையா? ஒளி ஒன்று. அதைத்தானே நம்மளாம் சொல்கிறோம். கடவுள் வந்து என்ன மயமாக இருக்கிறாங்க? ஒளி மயமாக இருக்கு. இதைத்தான் இஸ்லாம் மதமும் சொல்கிறான். கடவுள் ஒளி. அவன் என்ன உருவத்தில் வெளியில் வைக்கல, நமக்கு என்ன பண்ணியிருக்கிறான்? குத்து விளக்கை வச்சு காட்டி கொடுத்துருக்கான், சூடம் கொட்டி காட்டி வச்சுருக்கிறான், அகல் விளக்கில் ஏற்றி வச்சு நமக்கு காட்டி கொடுத்துருக்கான். நீ இதையாவது நினச்சிக்கிட்டுரு அப்படின்னு. அறிவு விளங்கின பிற்பாடு நீ தெரிஞ்சிக்க, அது வந்து எங்கும் பரவி இருக்கின்ற ஒரு ஒளின்னு நீ தெரிஞ்சிக்க. வேதம் படித்து தெரிஞ்சிக்கன்னு வச்சுருக்க. வேதம் படிக்கலைன்னாக்க ஏற்றி வைக்கிற விளக்கை நினச்சி கும்பிட்டுட்டு போகணும். தப்பு இல்லையா? இஸ்லாமத்துக்கு அது கூட வேணாம். நீ அப்புறம் அதையே பிடிச்சிக்குவ அப்படின்னு தான் இன்றைக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான் அந்த மாதிரி. அதனால் ஒளி ஒன்றே அண்டபகிரண்டமெல்லாம் விளங்கி ஓங்குகின்றதன்றி அண்டபகிரண்டங்களிலும் வெளி நின்ற சராசரத்தும் அகத்தினோடு புறத்தும் விளம்பும் அகப்புறத்தினோடு புறப்புறத்தும். எத்தனை இடம் ஆயிடுச்சு? 4 இடம். அப்போ அது என்ன ஆயிடுது? 4 இடத்துலையும் கலந்துருது. ஒளி வந்து கலந்துருது. ஒளி நின்ற இருள் நீக்கி இலங்குகின்ற தன்மை உலகறி நீ அறியாய்தன்று கண்டாய் தோழி. இது உள்ளுக்கு போய் புகுந்துச்சுனாக்க இருள் என்ன ஆகிடும்? இருள் நீங்கிடும். இப்போ எப்படி வெளிச்சம் வந்தோடனே இருள் நீங்கி இருந்தது. ஆஃப் பண்ணோமா கரெக்டாக இந்த வெளி என்ன ஆகிடும்? இருளாயிடும். அப்போ சொல்கிறார், ஒளி நின்ற இருள் நீக்கி இலங்குகின்ற தன்மை உலகறியும் நீ அறியாய்தன்று கண்டாய் தோழி. மாயை மனதுக்கிட்ட சொல்லுது, மனதுக்கு இது தெரியாது. தலி நின்ற ஒளிமயமே வேறில்லை, எல்லாமும் தான். எனவே ஆகமங்கள் சாற்றுத சத்தியம். வேத ஆகமங்கள் என்ன சொல்லுதுன்னா எல்லாமே ஒளிமயம் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொல்றது. பாருங்க, 1173 வள்ளலார் எதை கண்டுகொண்டேன்றது? மனம். 1173 அப்போ வந்து 2, 5, 6 பக்கம் 2 மனமகிழ்ந்தேன் மனமாயை மனமாயையை நீக்கினேன் மாநிலத்தே சிடமோடு காமமும் தீர்ந்தேன் எல்லாம் வல்ல சித்தும் பெற்றேன் இனமிகும் சுத்த சன்மார்க்க பெருநெறி எய்தி நின்றேன் கணமிகும் மன்றில் அருட்பெரும் ஜோதியை கண்டுகொண்டே. அவனுக்கு வந்து ஜோதியை ஒத்துக்க மாட்டானுங்க. என்னத்தை சொல்றது? எல்லாரும் சொல்றாரு, நான் அருட்பெரும் ஜோதியை கண்டு கொண்டேன் அப்படின்ற. அதான் இறைவன் கட்டுனது. ஆமாம், இது சொந்தத்துக்கு கட்டல. வள்ளலார் இந்த நிலையை அடைஞ்சனே இறைவன் அவர்கிட்ட கேட்டார்,
நான் அந்த பூமியில் இருந்து அருள் சேர்த்துக்க எனக்கு ஒரு இடம் நீ கட்டுப்பா எனக்கு. அப்போ அது அந்த அது வந்து அருட்பெருஞ்சோதிக்குன்னு உள்ள ஒரு ஸ்தலம். அது இன்னும் சொல்லப்போனால் அந்த உலகத்துக்கு உயிர் கொடுத்த அண்ட சராசரங்களாம் உயிர் படைத்தவனுடைய இல்லம். அது 6 படையெல்லாம் இல்லை, அது உண்மை கடவுளும் இல்லை, உண்மை ஒளி இல்லை. காலத்தால் இருக்கும், அப்புறம் போயிடும், இருக்காது. அப்போ உண்மை கடவுள் யாருன்னா அருட்பெருஞ்சோதி. அப்போ அருட்பெருஞ்சோதிக்குள்ள ஸ்தலம் தான் அது ஞான சபையை கட்டுறது. அதை கட்டி அந்த டைமில் உள்ளவங்களுக்குலாம் அது புரியல. இல்லை, இப்போ உள்ளவனுக்கே புரியலன்னும் போது அந்த டைமில் இது ஒரு புதுமையான ஒரு மார்க்கம்ன்றது அன்னைக்கு அவனுக்கு தெரிஞ்சுது. அதனால் அவனுங்கெல்லாம் பார்த்தானுங்க, அவன் இஷ்டத்துக்கு அங்கே கும்பிட ஆரம்பித்தானுங்க. பெருமாள் கொஞ்சம் நாளைக்கு என்ன செஞ்சது, கூட்டிகிட்டு சாவி எடுத்துகிட்டு போயிட்டாரு போங்களான்ட்டு. அப்புறம் கூத்தாடி மறுபடியும் என்ன செஞ்சுட்டானுங்க, போய் தொலைஞ்சு போகிறானுங்கன்னு சொல்லிட்டு சாவி கொடுத்துட்டு கண்டிச்சு பண்ணி இப்படி பண்ணுங்களான்னு அனுப்பிவிட்டார். அப்புறம் அவனுக்கு கொஞ்ச நாள் அல்லலாம் சொன்ன மாதிரி கேட்டுக்கிட்டு ஜோதி காட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வள்ளலார் மறைஞ்ச பிற்பாடு அவன் பார்த்தானுங்க, இது ஒன்றும் இல்லாமல் நம்ம ஜோதியை மட்டும் எப்படி காட்டுறது அப்படின்னா அவனுக்கு மறைமுகமாக என்ன செஞ்சாங்க, ஒரு சின்ன சிவலிங்கத்தை வச்சு அவன் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் பிள்ளை வந்தனே அதை செஞ்சான். ஆனால் பிள்ளைக்கு தெரியாதுல்ல வள்ளலார் எந்த நோக்கம், அவனெல்லாம் இதை படிக்கலையே, இதெல்லாம் படிச்சுட்டு தான் தெரியும். அவன் சைவ சித்தாந்தத்தில் உள்ளவனுங்க. அவன் என்ன நினச்சான், இது எல்லாமே ஏன் ஒரு லிங்கம் கூட எல்லாமே என்னடா அவனுங்க வச்சு பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு அவன் லிங்கத்தை மனசு வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தான்னா, இந்த கூமுட்டைங்க அங்கே இருக்கிற அந்த கிராமத்துக்காரங்களுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் மண்ணும் தெரியாது அவனுக்கு. அவனுங்களும் வந்து நான் கும்பிட்டு ஐயர் செய்கிற பார்த்துட்டு கும்பிட்டு போனாங்க. அது எத்தனையோ வருஷம் அந்த மாதிரி ஓட்டிட்டாங்க. அப்புறம் தானே இந்த நூலெல்லாம் வந்தனே எல்லாம் படிக்க தெரிஞ்சுதாக இது வேற என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அங்கே லிங்கத்தை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி அப்போ தான் விழிப்பு வந்துச்சு. விழிப்பு வந்தோடனே அந்த ஆள்கிட்ட எல்லாம் சொல்லி பார்த்தாங்க, இதை நீ இந்த மாதிரி செய்யாத, வள்ளலார் இதை சொல்லலை அப்படின்னு சொன்னோடனே அந்த ஆளுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போங்கிறான்ட்டான். ஆமாம், ஒளி சகோதரி பேர். அப்புறம் தான் பார்த்தானுங்க, சரி வரலன்னு கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. அது கொஞ்சம் நாள் இழுத்துட்டு ஓடிச்சு. அப்புறம் தான் தீர்ப்பு வந்துச்சு. வள்ளலார் என்ன சொன்னாரோ அதுதான் செய்யணும், அதான் தூக்குங்கிறாங்க. தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. பேர் அருளுடையான் சிற்சபையான் எல்லாம் செய்யவல்ல தனித்தலைமை சித்தன் எல்லாம் உடையான் உருவமுமாய் அருவமுமாய் உபயமுமாய் அளவாய் ஓங்கும் அருட்பெரும் ஜோதி ஒருவனுண்டே, அவன்தான் பெருமையினால் என ஈன்றான். நான் ஒருவன் தானே பிள்ளை அவன் பிள்ளை என பெரியரெல்லாம் அறிவர். என்ன சொல்றாரு? இறைவன் வந்து அருளுடையனா கருணை உடையவர். திருவளர் பேர் அருளுடையான். சிற்சபையான், இது சிற்சபையும் பொற்சபைன்னு இருக்கு இல்லையா, சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே. அப்போ சிற்சபையான் எல்லாம் செய்ய வல்ல தனித்தலைமை சித்தன். இப்போ இறைவனுக்கு இன்னொரு பேர் சித்தன், எல்லாம் செய்ய வல்லது அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் உடையான் அப்படின்னா எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது. உருவமுமாய் அருவமுமாய் உபயமுமாய் அளவாய். அவன் உருவமாகவும் இருக்கிறான், அருவமாகவும் இருக்கிறான். அருவத்துக்குள்ள அருவம் உபயம் சொல்றது. அருவத்துக்குள்ள அருவமாகவும் இருக்கிறான், அது அல்லாமையும் இருக்கிறான். அல்லாமல் எப்படி இருக்கான்? ஓங்கும் அருட்பெரும் ஜோதி ஒருவன் உண்டே. அவன் எப்படி இருக்கிறான்? ஜோதியாக, அருட்பெரும் ஜோதியாக ஒருவன் உண்டே, அவன்தான் பெருமையினால் என்னை ஈன்றான்.
வள்ளலாரை அவன் ஈன்றான் அப்படின்னு சொல்கிறது. இங்கே நம்ம வந்து அவர் பிறக்கும்போது அவங்க அப்பா அம்மா பேர் ராமையா பிள்ளை, அவங்க இன்னொருத்தவங்க சின்னம்மையா. அது வரலைங்க. இங்கே என்ன சொல்ற, அந்த உலகத்துக்கு போகிறதுக்கு ஈன்று எடுக்கணும். நம்ம இந்த உலகத்துக்குள்ளது இங்கே உள்ளவங்க ஈன்று எடுக்கணும். அப்பா அம்மா 2 பேர் ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு குழந்தைய இந்த உலகத்துக்கு ஈன்று எடுக்கிறாங்க. இவங்க வேலை இதோட முடிஞ்சிருச்சு. ஆனால் உயரத்துக்கு யார் ஈன்று எடுக்கணும்? ஸ்பேஸுக்கு போகணுன்னா யார் ஈன்று எடுக்கணும்? அப்போ அப்பா அம்மா ஈன்று எடுக்க வேலை செய்ய முடியுமா? அப்பா அம்மா கொடுக்க முடியுமா? போடா நீ அங்கே போய் வாழ்றான்னு சொல்ல முடியுமா? முடிஞ்ச அப்பா அம்மாவுக்கு அந்த வேலை கிடையாது. நீ பாடுபடணும், கட்டி கொடுக்கலாம். இதை தான் திருமூலர் சொன்னார். வேட்கை மிகுத்தது மெய்க்கொள்வார். வேட்கைனா ஆசை, மிகுத்தது இருக்க மனுஷனுக்கு ஆசை கூடிக்கிட்டு தான் இருக்குது ஒழிய மெய்க்கொள்வார் இல்லை. யாரும் மெய்யை கெடுவார். பூட்டும் தறி ஒன்று போம்வழி 9. பூட்டும் தறி ஒன்று போம்வழி 9. 9 ஓட்டையில் இந்த காற்று போயிடும், சக்தி போயிடும். அதை பூட்டுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. மனம் தான் அதை வச்சு நீ பூட்டலாம், மனதில் தான் வச்சு பூட்டலாம். பூட்டும் தறி ஒன்று போம்வழி 9. நாட்டிய தாய் தமர். நாட்டிய தாய் தமர்னாக்க நம்ம வாழ்வதற்கு வழிகாட்டி கொடுத்த தாய் தந்தையர். பிள்ளைய வளர்த்து என்ன செய்வாங்க? கட்டி கொடுப்பாங்க. நாட்டிய தாய் தமர். வந்து வணங்கி பின் கைவிட்டாரு. செத்து போனே வந்து கை கை விட்டுருவாங்க. நம்மளை வாழ்கிறதுக்கு வழிகாட்ட அவங்களுக்கு தெரியாது. அப்போ உண்மையான வாழ்க்கையை வாழ வைக்கிறது யார்? அருட்பெருஞ்சோதி. திருமூலர் சொல்றார், பெற்றவங்க உன்னை வாழ வைக்க முடியாது. செத்து போனால் வந்து கை கழுவிட்டு போயிடுவாங்க, தண்ணி நினைச்சிட்டு போயிடுவாங்கன்னு சொல்கிறார். அப்போ தான் பெருமையினால் என்னை ஈன்றான். அதான் கருவில் கலந்த துணையை. கருவிலே வந்து பிடிச்சிட்டாரு. கரு பிடித்து தான் போக முடியும், கரு பிடிக்காமல் போக. அப்போ அந்த இறைவன் நம்மளை வந்து என்ன செய்யணும்? கூட்டிகிட்டு போகிறதுக்கு கரு பிடிக்கும். கரு பிடிக்கணும்னா எந்த இடத்துல பிடிக்கணும்? உயிரில் வந்து கலக்கணும், ஆன்மாவில் வந்து கலக்கணும். ஆன்மாவில் கலந்தால் தான் கூட்டிகிட்டு போக முடியும். அந்த ஆன்மா தான் போக முடியும். அதான் ஓங்கும் அருட்பெரும் ஜோதி ஒருவன் உண்டே, அவன்தான் பெருமையினால் என்னை ஈன்றான். நான் ஒருவன் தானே பிள்ளை, அவன் பிள்ளை என பெரியரெல்லாம் அறிவர். உனக்கு தெரியாமல் இருக்கலாம், பெரியர் எல்லாம் அறிவர்னா பராபரை. அவங்களுக்கெல்லாம் தெரியும் நான் வந்து அருட்பெருஞ்சோதியோட பிள்ளை என்பது அவங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறேன். அதனால தான் பேருலகெல்லாம் மதிக்க. பேருலகம் என்பது எதுன்னா பராபரை. பராபரையில் உள்ளவங்களாம் மதிக்கக்கூடிய பிள்ளையாக அருட்பெருஞ்சோதி அவரை ஆக்கியிருக்கிறார், உருவாக்கியிருக்கிறார். அதான் பேருலகெல்லாம் மதிக்க. பேருலகம் என்ன சாதாரண உலகம்? அது பயங்கரமான உலகம். பராபரை எண்ணிலா கோடி பேர் போயிருக்கிறாங்களே அன்னைக்கு. அதுதான் நீ தவம். அவங்கெல்லாம் மதிக்கக்கூடிய அளவுக்கு என்னை ஒருவன் ஈன்றான், அவன்தான் பிள்ளை. பெரியரெல்லாம் அறிவ. இருமையுறு தத்துவர்கள் என்னை அறியீரோ. இருமை உரு தத்துவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளாம் ஒருமை உரு தத்துவர்கள். டுவல்ட்டின்னா இறைவன் வேறு, நம்ம வேறு. அவர் உயிர் வேறு, நம்ம உயிர் வேறு. அவர் நிலை வேறு, நம்ம நிலை வேறு. அவர் அறிவு வேறு, நம்ம அறிவு வேறு. அவர் குணம் வேறு, நம்ம குணம் வேறு. அவர் ஆற்றல் வேறு, நம்ம ஆற்றல் வேறு. அதுதான் இருமை அப்படின்னு சொன்னார். ஒன்று கிடையாது.
அப்போ இருமையுறு தத்துவர்கள். இப்போ நம்மளாம் பஞ்சபூத தத்துவத்துக்கு உட்பட்டோம். என்னை அறியீரே, என்னை அறியீரோ, என்னை தெரிஞ்சுக்கலாம், நான் யாருன்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா? ஈங்குமது உள்ளமெல்லாம் ஏதும் நடவாதே, இங்குமது துள்ளல் எல்லாம் ஏதும் நடவாதே. எது மனதை குறிக்குது. மனம் துள்றதுலாம் இங்கே ஏதோ அது அடுத்த படம். மனமெனும் ஒரு பேய் குரங்கு மடப்பாயிடே நீதான். தத்துவ வெற்றியில் அதை சொல்லு. மற்றவர் போல் என்னை நினைத்து மறுட்டாதே கண்டாய். மற்றவங்க மாதிரி நீ என்னை மறுட்டாத, அடக்கிடுவேன்னு சொல்லு. இனமொரும் என் சொல்வழியே இருத்தியெனில் சுகமாய் இருந்திடு. என் சொல்வழி ஏற்றிலையானாலோ தினையளவும் உன் அதிகாரம் சொல்ல ஒட்டை. உலகம் சிரிக்க உன்னை அடக்கிடுவேன் திருவருளால். கணத்தே நனவில் என்னை அறியாயோ யார் என இங்கிருந்தாய். ஞான சபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை நானே. மனதை என்ன செய்கிறாரு? மிரட்டுறாரு. நீ மற்றவங்க மிரட்டுற மாதிரி என்ன நீ ஒன்றும் பண்ணாது. ஒரு மாயை தான். ரொம்ப அங்கே பூமியில் கடவுள் நமக்கு மனதை தானே கொடுத்து வச்சிருக்கு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும்